வரலாறு படிங்க. சும்மா 10வது பாட்டில் நான் குடிக்க அண்டாவ கொண்டாச்சு சடிக்க கலரடா எங்க அக்காவனும் அதே கலர். அது இல்லடா வரலாறு. அதுல வரலாறு. வரலாறு என்பது ரத்தமும் சதையுமாக இருப்பது வரலாறு. சினிமால 20 பேர் அடிச்சு வீழ்த்துள்ள வரலாறு. என் பாட்டன் சின்னமருது வளரைய விட்டு எரிஞ்சானா 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற எதிரியின் தலையை அறுத்து விட்டு லெப்ட்ல விட்டா ரைட்ல வரும், ரைட்ல விட்டா லெப்ட் விட்டா. அதுதான் வரலாறு. அழகமுத்து கோன் 3 மணி நேரம் சண்டை. அழகமுத்து கோன் உங்கள் வீரத்தை பார்த்து மெச்சி விட்டோம், இந்த நாட்டை உங்களுக்கு ஒப்படைத்து விடுகிறோம், எங்களுக்கு வரி மட்டும் கட்டுங்கள் என்று சொல்ல பொழுது உன்னுடைய துப்பாக்கி ரவைகள் எங்கள் வெள்ளாட்டும் புழுக்குகளுக்கு சமம் என்று சொல்லி நான் சிரித்துக் கொண்டிருக்கும் போதே ஓடிவிடு. இல்லை என்றால் ஒருத்தன் கூட உங்க பொண்டாட்டி கூட நைட்டு இரவு தூங்க முடியாது என்று சொல்ல வேண்டாம். என் பாட்டு அழகமுத்துக்கோன் பீரங்கி வாயில வச்சு வெடிச்சு சத்தா. அவன் தான்டா ஹீரோ, அவன் தான் ரியல் ஹீரோ, அவன் தானே தளபதி, புரட்சி தளபதி, இளைய தளபதி, எல்லா தளபதியும் அவன் தான். சும்மா வரலாறு தெரியாத கூட்டம் பேச சொல்லு. வேலுநாச்சியாரை பத்தி ஒரு 5 நிமிஷம் வேண்டாம், 1 நிமிஷம் பேச சொல்லு. நான் வந்து தாவைக்கால சேர்ந்துடுறேன், உன் கொள்கை பரப்பு செயலராக மாறிடுறேன். அந்த கட்சி பொதுவா எல்லா கட்சியிலையும் கொள்கை பரப்பு செயலர் பொறுப்பு கொடுப்பாங்க. இப்ப எங்க கட்சியில எங்க அண்ணன் எனக்கு கொள்கை பரப்பு செயலர் பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அந்த கட்சியில பரப்பு செயலாளர் ஒரு பொறுப்பு. அந்த ஆள் போய் கேட்டிருக்கான், நான் இப்ப எதோ பரப்ப அப்படின்னு கேட்டிருக்கான். கொள்கைன்னு ஒண்ணு இருந்தாதான் கொள்கையை பரப்ப முடியும். கொள்கை